லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். கும்மிடிப்பூண்டியில் ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்து உயிரிழந்த ராஜ்குமாரின் உடலை வாங்க போலீசார் வற்புறுத்துவதாக அவரது தாய் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாமுவேல் எபினேசனிடம் கேட்கலாம். சாமுவேல் வணக்கம். இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த தேர்வழி நேதாஜி நகரை சேர்ந்தவர் ராஜ்குமார். கடந்த 4ஆம் தேதி இவரது வீட்டை இடிக்க வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறை சார்பாக ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு சென்றனர். மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ராஜ்குமார் தன் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்துக் கொண்டார். இந்த சம்பவம் அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. உடனடியாக தீ வைத்துக் கொண்ட ராஜ்குமாரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ராஜ்குமார் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். அவருடைய உடலை வாங்க அவருடைய குடும்பத்தார் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அவருடைய தாயார் கூறுகையில் தற்பொழுது காவல்துறையினர் அவர்களை நிர்பந்தித்து தன்னுடைய மகனுடைய உடலை வாங்க கூறுவதாகவும் அவர் குற்றச்சாட்டானது முன்வைத்துள்ளார். இது மட்டுமல்லாமல் அவருக்கு சொந்தமான இருந்த 1 சென்ட் இடத்தையும் அரசு ஆக்கிரமிப்பு என்று அகற்றிவிட்டதால் தன்னுடைய மகன் உடலை எங்கு கொண்டு போய் நாங்கள் வைப்போம், நாங்கள் யார் வீட்டில் நாங்கள் வைப்போம் எனவும் இடமில்லாத நிலையில் நாங்கள் எங்களுடைய மகனின் உடலை வாங்க மாட்டோம் எனவும் அவருடைய தாயார் கண்ணீர் மல்க தெரிவிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அவருடைய தாயார் மற்றும் அவருடைய உறவினர், அவருடைய மனைவி நிவேதிதா மற்றும் 4 வயது கைக்குழந்தை உள்ளிட்டோர் திருவள்ளூரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். தங்களுக்கு இடம் மீட்டு தர வேண்டும் என்றும், அதே போல இறந்த ராஜ்குமாரின் மனைவிக்கு அரசு வேலை மற்றும் அந்த குழந்தையின் கல்வி செலவை அரசை ஏற்க வேண்டும் எனவும் கோரிக்கையானது வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இரண்டால் அரசு அதிகாரிகள் ராஜ்குமார் தீ வைத்து எரித்து கொண்ட பிற்பாடு அவருடைய வீட்டை முற்றிலுமான இடித்து அவருடைய உரிமையில் எல்லாவற்றையும் அகற்றியதாகவும் அவருடைய தாயார் புகாரானது தெரிவித்திருந்தார். ஆகவே ராஜ்குமாரின் உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து வாங்குவதற்கு முன்பதாக அரசு தரப்பில் ஆக்கிரமிப்பில் இருந்து அகற்றப்பட்ட தனக்கு ஒரு இடம் வழங்கினால் மட்டுமே அந்த உடலை பெற்றுக் கொள்வதாகவும் ஒரு குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். யுவராணி.